නමෝ තස් භගවතු අරහතෝ සම්මා සම්බුද්දස්ස. அன்பான மக்களே, 3 விஷயங்களை பற்றி இன்று அறிந்து கொள்வோம். 1. விதி என்றால் என்ன? 2. கர்மவினை என்றால் என்ன? 3. நியதி என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். பௌத்தத்தில் விதி, கர்மவினை இருக்கிறதா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கும். விதியும் கர்மவினையும் ஒன்றா என்ற கேள்வியும் பலருக்கும் இருக்கும். விதி என்றால் என்ன? விதி என்பது பிறரால் உருவாக்கப்படுவது. அதாவது படைக்கும் கடவுளோ அல்லது மனித செயல்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக நம்பப்படுகிறது கடவுளோ, அவரால் உயிரினங்கள் மீது விதிக்கப்படுவது, விதிமுறைகளை குறிப்பது விதியாகும். ஒரு மனிதரோ அல்லது உயிரினங்களோ எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு பிறக்க வேண்டும், எந்தெந்த அனுபவங்களை அவைகள் அனுபவிக்க வேண்டும், எந்த குடும்பத்தில் பிறக்க வேண்டும், எத்தகைய வாழ்முறையை அவர் வாழ வேண்டும், பணக்காரனா ஏழையா, எந்த ஒரு துக்கத்தை அனுபவிக்க வேண்டும், எந்த ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்று பிறக்கும்போதே அவருடைய தலையெழுத்தாக எழுதப்பட்ட ஒன்றாக நம்பப்படுவது விதியாகும். விதி என்பது இந்த தலையெழுத்தை குறிப்பிடுவதாகும். அந்த விதி என்பது பிறரால் உருவாக்கப்படுவது. பிறக்கும்போதே பிரம்மா தலையில் எழுதிவிட்டார் என்று நம்பப்படுவதாகும். அந்த விதி என்பது மாற்ற முடியாதது. அந்த விதிக்கப்பட்ட விதிமுறையின்படிதான் ஒவ்வொரு மனித உயிர்களான அனுபவங்களும் பிற உயிரினங்களான அனுபவங்களும் அந்த விதிமுறைகளின்படிதான், அந்த தலையெழுத்தின்படிதான் அந்த வாழ்க்கை முறை நடைபெறுகிறது என்று நம்பப்படுவது விதியாகும். இத்தகைய விதி பௌத்தத்தில் இருக்கிறதா என்றால் உறுதியாக இல்லை. நிச்சயமாக அத்தகைய நம்பிக்கை பௌத்தத்தில் இல்லை, அத்தகைய கருத்துக்கள், அத்தகைய போதனைகள் பௌத்தத்தில் இல்லை. அவ்வாறு எங்கும் குறிப்பிடவில்லை. விதி பிறரால், கடவுளாலோ அல்லது பிறராலோ இன்னொரு மனிதர் மீது வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பு கடவுளோ பௌத்தத்தில் இல்லை. எனவே விதி, அந்த நம்பிக்கை பௌத்தம் போதிக்கிறது என்று எங்கேயும் குறிப்பிடவில்லை. அடுத்து, விதியும் கர்மவினையும் ஒன்றா என்றால் இல்லை. கர்மவினை என்றால் என்ன என்று ஏற்கனவே பதிவிட்டுள்ள அந்த காட்சி பதிவுகளில் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். யூடியூப் சேனலிலோ அல்லது முகநூலிலோ நீங்கள் அந்த கர்மவினை பற்றிய போதனையை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். நான் சுருக்கமாக இங்கே குறிப்பிட்டு விடுகிறேன். கர்மவினை என்றால் அந்த செயல்களை குறிப்பது. தனி மனிதர்களோ அல்லது உயிரினங்களின் ஒவ்வொருவருடைய அந்த தனிப்பட்ட செயல்களை குறிப்பது கர்மா என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒவ்வொரு செயல்களுக்கும் விளைவுகள் உண்டு. நன்மையை செய்தால் நன்மைகளும், தீமையை செய்தால் தீமையும் விளையும் என்பது கர்மவினை. அந்த கர்மவினைக்கான அந்த பொறுப்பு என்பது அவரவருடையது. அந்த கர்மவினையை தீர்மானிக்கக்கூடிய எந்த ஒரு படைப்பு கடவுளும் இல்லை. கர்மவினையின் அந்த முதலாளி அவரேதான். கர்மவினையை உருவாக்குவரும் அவரவரே தான். கர்மவினைக்கான அந்த வாரிசும் அவரவரேர்கள் தான். கர்மவினைக்கான முழு பொறுப்பும் அந்தந்த தனி மனிதர்கள் தான், அந்தந்த உயிரினங்கள் தான். அந்த
கர்மவினையான அதன் விளைவாக ஏற்படக்கூடிய அந்த அனுபவங்களை, அது துக்கமோ அல்லது இன்பமோ, அந்த கர்மவினையின் விளைவாக ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை அனுபவிக்கக்கூடியதும் அவரவர்களே. அவரவர் செய்யக்கூடிய அந்த செயலுக்கு உண்டான பலனை அனுபவிப்பது அவரவரே. அந்த கர்மவினையின் அதன் விளைவுகளையும் பிறரால் யாரும் தீர்மானிக்கப்படுவதல்ல. விதி என்றால் பிறரால் தீர்மானிக்கப்படுகிறது. கடவுள் ஒருவர் இருக்கிறார். அந்த படைப்பு கடவுள் ஒருவரால் பிறக்கும் போதே தலையெழுத்தாக விதிக்கப்பட்டது என்பது போல கர்மவினை அவ்வாறு இல்லை. கர்மவினை என்பது அவரவர் தனிப்பட்ட செயல்களை பொறுத்து அதற்குண்டான விளைவுகள் ஏற்படுகிறது. திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது போல அவரவர் செயலுக்கு உண்டான பலனை அவரவர் அனுபவிக்கிறார். அதை மாற்றவோ அல்லது ரத்து செய்யவோ எந்த ஒரு தனி மனிதர்களோ அல்லது தெய்வ குணம் கொண்ட கடவுள்களோ யாரும் அல்ல. அவரவர் செய்த அந்த பாவ புண்ணியங்களுக்கு, நன்மை தீமைகளுக்கு உண்டான பலன்களை அவரவர் அனுபவித்தாக வேண்டும். அது கர்மவினை. ஆக இந்த கர்மவினையை பிறரால் யாரும் தீர்மானிக்கப்படுவதில்லை. எனவே கர்மவினையும் விதியும் ஒன்றல்ல. பௌத்தத்தில் கர்மவினை பற்றிய போதனை இருக்கிறது. அவரவர்களுடைய செயலுக்கு அவரவர்களை பொறுப்பு என்கிற அந்த கர்மவினை பற்றிய போதனை பகவான் புத்தர் போதித்துள்ளார். அத்தகைய கர்மவினை பற்றிய போதனைகளை பௌத்த நூல்களில் நிறைய அறிந்து கொள்ள முடியும். ஆனால் விதி என்பதை பற்றிய போதனைகளோ, விதியை பற்றிய அந்த நம்பிக்கையே விதி ஒன்று இருப்பதாகவோ பௌத்தத்தில் இல்லை. பௌத்தத்தில் அவ்வாறான எந்த ஒரு கருத்தும் இல்லை. அதாவது கர்மவினையை அல்லது விதியவோ பிறரால் உருவாக்கப்படுகிறது, தலையெழுத்தாக நிர்ணயிக்கப்படுகிறது என்ற நம்பிக்கை பௌத்தத்தில் இல்லை. ஏனெனில் படைக்கும் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்ற எந்த ஒரு நம்பிக்கையும் பௌத்தத்தில் இல்லை. தனி மனிதனுடைய அவரவர்களுடைய அந்த செயல்கள், அந்த செயல்களின் விளைவாக ஏற்படக்கூடிய அந்த விளைவுகளை பற்றிய போதனைகளை, அந்த கர்மவினையை பற்றிய போதனைகளை பௌத்தத்தில் போதிக்கப்பட்டுள்ளது. அதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து மூன்றாவதாக நியதி. விதி என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டும், கர்மவினை என்றால் என்பதை தெரிந்து கொண்டும், அதே போல நியதி என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். பௌத்தத்தில் 5 நியாமங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. 5 நியாம, அவற்றை தமிழில் நியதி என்று நாம் குறிப்பிட்டு கொள்ளலாம். நியதி என்றால் இயற்கையோட நியதியை குறிப்பது. அந்த 5 வகையான நியதி என்ன என்றால் உது நியாம, பீஜ நியாம, கம்ம நியாம, சித்த நியாம, தம்ம நியாம என்று 5 வகையான நியதிகள் இருக்கிறது. உது நியதி என்றால் இந்த காலநிலைகளை பற்றிய நியதியை குறிக்கிறது. காலநிலைகளே, பருவ காலங்களை பற்றிய குறிப்பிடுகிறது. குறிப்பிட்ட இந்த மாதங்களில்தான், இந்த நாட்களில்தான் மழை பெய்கிறது, இந்த நாட்களில் தான் இவ்வளவு வெப்பம் இருக்கிறது என்பதை பற்றிய அந்த நியதி இருக்கிறது அல்லவா, இயற்கையின் நியதி, அதை குறிப்பிடுவது உத்து நியாம அல்லது உத்து நியதி. வெப்பம் ஏன் சூடாக இருக்கிறது, நீர் ஏன் குளிர்ச்சியாக இருக்கிறது, இதெல்லாம் அந்த உத்து நியதியில் அடங்கும். அதோட இயற்கை நியதி. அடுத்து பீஜ நியாம. பீஜ என்றால் விதைகளை குறிப்பது. விதை, அந்த விதைகளோட நியதி, அந்த விதைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த இயற்கை நியதியை குறிப்பது பீஜ நியாம. மாங்கொட்டையிலிருந்து மாங்கன்று தான் முளைக்கும் என்பது அந்த இயற்கையோட நியதி. மாங்கொட்டையிலிருந்து ஏன் வேறு மரங்கள் முளைப்பதில் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டிருந்தால் அது காலவிரயமான ஒரு வீணான முயற்சியும் கூட. அதை பற்றி ஒரு ஆரம்பத்தையோ அல்லது முடிவையோ நாம் காண முடியாது. அது இயற்கை நியதி.
அந்தந்த விதைகளிலிருந்து அந்தந்த மரங்களுடைய செடிகள் தான் முளைக்கும் என்பது அது இயற்கையின் நியதி. ஆக அந்த விதைகளுடைய அந்த இயற்கை நியதியை குறிப்பது பீஜ நியாம ஆகும். அடுத்து கம்ம நியாம. கம்ம நியாம என்றால் இந்த கர்மவினையை குறிப்பிடுவது. இந்த கர்மவினையும் இயற்கையின் நியதியாகவே இயங்குகிறது. கர்மவினையை பற்றிய போதனைகளை ஏற்கனவே போதித்திருக்கேன். அதை பற்றி அறிந்து கொள்ளலாம். நன்மை செய்தால் நன்மைதான் விளையும், தீமை செய்தால் தீமையை தான் விளையும் என்பது இயற்கையின் நியதி. அது அவரவர் செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு ஏற்றபடி அந்த விளைவுகள் ஏற்படுகிறது. அது இயற்கையின் நியதி. ஏனெனில் மனிதர்களோ பிற உயிரினங்களோ அனைவரும் இந்த இயற்கையின் ஒரு அங்கம்தான். இந்த கர்ம நியதியை தீர்மானிக்கக்கூடிய வேற எந்த ஒரு படைக்கும் கடவுளோ யாரும் இல்லை. அது பௌத்தத்தில் அவ்வாறான நம்பிக்கையே இல்லை. எனவே அது இயற்கை நியதி. கம்ம நியாம என்பது இயற்கை நியதி, கர்மவினையுடைய நியதி. அடுத்து சித்த நியாம. சித்த என்றால் மனம். மனங்களுடைய இயல்பு, மனம் எண்ணற்ற அந்த சங்கிலி தொடர்பான அந்த வரிசை முறையில் எண்ணங்கள் உருவாகிறது. அந்த எண்ணங்கள் இயற்கை நியதியால் ஏற்படுகிறது. ஆக அந்த மனம் அவற்றை இயல்பு அந்த நியதியை குறிப்பது சித்த நியாம ஆகும். ஐந்தாவதாக தம்ம நியாம. தம்ம நியாம என்றால் இந்த பிரபஞ்சத்தின் மொத்த நியதியும் குறிப்பிடுவது. அதே போல புத்தர் பிறப்பதும், புத்தர் பிறக்கும்போது, அவர் அறிவொளி அடையும் போது, பரிநிபானம் அடையும் போது சில இயற்கை மாறுபாடுகள் குறிப்பது. அதே போல நிலநடுக்கம், இது போன்ற இந்த பூமி அதிர்வு அதெல்லாம் ஏற்படும். அது தம்ம நியாம என்று குறிப்பிடப்படுகிறது. ஆக பௌத்தத்தில் விதி என்ற ஒன்று இல்லை. ஆனால் கர்மவினையும் இந்த நியதியையும் போதிக்கிறது. இந்த கர்மவினையும் நியதி என்பது இயற்கை நியதி. இது இயற்கையோட நியதி. அது பிறரால் யாரும் அதை கட்டுப்படுத்தவில்லை. இயற்கை அது இயல்பாக இயங்கி கொண்டிருக்குது. அந்த இயற்கையோட ஒரு துளியாக நாமும் இயங்கி கொண்டிருக்கிறோம். அந்த இயற்கைக்குள் நாமும் ஒரு துளி தான். நாம் சிந்திக்கிறோம், செயல்படுகிறோம், வாழ்கிறோம். அது இயற்கையாக இயங்கி கொண்டிருக்கிறோம். இந்த உத்து நியதி, பீஜ நியதி, கம்ம நியதி, சித்த நியதி, தம்ம நியதி இதெல்லாம் இயற்கையோட நியதிகள். அதெல்லாம் ஏன் எவ்வாறு இப்படி இருக்கிறது, அதை மாற்ற முடியாதா என்பதை பற்றிய, அதோட தொடக்கம், அதோடைய முடிவு என்பது பற்றிய ஆய்வுகள் ஒரு முடிவற்ற நீண்ட ஒரு விவாதத்துக்கும் அதுக்கும் இழுத்து கொண்டே போகும். அதை பற்றிய உலகின் தொடக்கம் முடிவு பற்றிய அந்த போதனைகள், அந்த உரையாடல்கள் என்பது கால விரயமான ஒன்று. அவை துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கோ அல்லது மேம்பாட்டை அடைவதற்கோ வழி அல்ல. ஆக சுருக்கமாக அந்த விஷயங்களை அறிந்து கொண்டு அவற்றை புரிந்து கொள்ள முயற்சி கொண்டு கர்மவினையின் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு, அவை இயற்கையின் நியதியாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆக நன்மை செய்தால் நன்மை விளையும், தீமை செய்தால் தீமை விளையும் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் அந்த பாவ செயல்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும். கர்மவினையின் மீது ஒருவருக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே அவர் தன்னுடைய செயல்களுக்கு அச்சம் கொள்கிறார். பாவ செயல்களை செய்வதற்கு அச்சம் கொள்கிறார். இதை செய்தால் இது விளையும், தீமை செய்தால் அந்த தீமையை நாமே அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த அச்சத்தை காரணமாக அவர் கைவிட வேண்டும். ஆக ஒருவர் கர்ம வினையின் மீதான நம்பிக்கையை வளர்த்து கொள்வது அவசியமாகும்.
தீதும் நன்றும் பிறர்தர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன. ஆக நன்மையும் தீமையும் பிறரால் வருவதல்ல, அது அவரவர்களே காரணம், அவரவர்களுடைய அந்த செயல்களே காரணம். முன்பு செய்த அந்த கர்மவினையின் பலனை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது செய்யக்கூடிய அந்த கர்மவினையின் பலன்களை எதிர்காலத்தில் அனுபவிக்க போகிறோம். ஆக கர்மவினையின் மீதான அந்த பொறுப்பு என்பது அவரவருடையது தான். அவரவர்களுடைய அந்த சொந்த செயல்களை அவரவருடைய அனுபவங்களுக்கு காரணமாக அமைகிறது. இப்போது அனுபவிக்கக்கூடிய அந்த இன்பங்கள் துன்பங்கள் அனைத்திற்கும் அவரே காரணம். அவரே விதைத்தார், அவரே அறுவடை செய்கிறார். இதை இன்னொரு நபரால் யாரும் ஒருவருடைய கர்மவினையை தீர்மானிக்க முடியாது. ஒரு மீதான அந்த கர்மவினையை இன்னொரு நபர் யாரும் ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஆக அந்த கர்மவினையை தீர்மானிக்கக்கூடிய எந்த ஒரு படைக்கும் கடவுளோ யாரும் அல்ல. பௌத்தத்தில் விதி ஒன்று இல்லவே இல்லை. ஆக கர்மவினை இந்த இயற்கை நியதி, இந்த இயற்கை நியதிக்குள் கர்மவினையும் ஒன்று. ஆக இயற்கையின் நியதியை பௌத்தம் ஆழமாக நம்புகிறது. பகவான் புத்தர் அந்த இயற்கை நியதியைத்தான் போதிக்கிறார். இதை அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் அல்ல. பௌத்தம் அல்லது புத்தர் தன்னுடைய போதனைகளை மற்றவர்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எவற்றையும் திணிக்கவில்லை. புத்தரோ அவருடைய போதனைகளோ அந்த திரிபிடக தர்ம போதனைகளோ ஒரு வழிகாட்டி நெறிமுறைகள் தான். பகவான் புத்தர் ஒரு வழிகாட்டி தான். இன்னென்ன செய்தால் இன்னென்ன விளையும் என்று சொல்கிறார். அங்கே ஒரு பள்ளம் இருக்கிறது, அங்கு போனால் விழுகிறாய், விழுந்து விடுவாய் என்று எச்சரிக்கிறார். மீறி போகிறவர்கள் அதை அனுபவிக்கிறார்கள். கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுதாம் என்றில்லை. பாவம் செய்தால் அதற்கான தண்டனையை அவரே தேடிக்கொள்கிறார் என்று பொருள். நன்மை செய்தால் அதற்கான இன்பங்களை அவரே தேடிக்கொள்கிறார் என்று பொருள். இன்னென்ன செயல், இன்னென்ன பாவங்களை செய்தால் இன்னென்ன விளைவுகள் ஏற்படும், இன்னென்ன நன்மைகள் செய்தால் இன்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்று ஒரு வழிகாட்டு நெறிமுறையாக பௌத்தம் இருக்கிறது. ஒழுக்க நெறிகள், அமைதி, அறிவு என்று அந்த போதனைகள் என்பது ஒரு நல்வாழ்வுக்கான வழிகாட்டியாக இருக்கிறது. கர்மவினையும் அவ்வாறு தான். அந்த கர்மவினையை பற்றியான போதனைகளும் இயற்கை நியதியாக உள்ளது என்று வழிகாட்டியுள்ளார். அந்த உயிரினங்கள் அந்த கர்மவினையின் அந்த செயல்கள், அவர்களுடைய அந்தந்த செயல்கள், அதனூடாக விளையக்கூடிய அந்த விளைவுகளே அதன் காரணமாக உயிரினங்கள் அனைத்தும் துன்பத்தில் சுழன்று விழுகின்றன. திரும்ப திரும்ப அந்த துன்ப சக்கரத்துக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள், அந்த துன்ப வாழ்வுக்குள் சிக்கிக்கொள்கிறார்கள். இந்த கர்மவினை பற்றிய தெளிவு இல்லாத காரணத்தினாலே மீண்டும் மீண்டும் ஒருவர் பாபங்களை செய்து மீண்டும் மீண்டும் அந்த துன்பங்களை அனுபவிக்க நேரிடுகிறது. இவ்வாறு இன்ன இது கர்மவினை என்றால் என்ன, மனம் என்றால் என்ன, அது எவ்வாறு இயங்குகிறது, கர்மவினை எவ்வாறு செயல்படுகிறது, அது எவ்வாறு தனி மனிதர்களால் செய்யப்பட்டு அதற்கு உண்டான பலன்களை எவ்வாறு அனுபவிக்கிறார்கள், அவற்றை எப்படி கடந்து செல்வது, இந்த வாழ்க்கை என்ற துக்க கடலிலிருந்து எப்படி மீள்வது என்ற போதனைகளை பகவான் புத்தர் போதித்துள்ளார். அவற்றை யாரெல்லாம் துன்பத்திலிருந்து மீள வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் இந்த வாழ்வு
துன்பமயமானதாக இருக்கிறது, இவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அதே போல மற்ற உயிரினங்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த துன்பங்கள், அந்த உயிரினங்களும் யாரெல்லாம் துன்பத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ, அவர்கள் இந்த போதனைகளை பயன்படுத்தி வெளியேறலாம். அந்த துன்பத்திலிருந்து விடுபடலாம். அந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடையலாம். அந்த வழிகாட்டி நெறிமுறையாக தர்ம போதனைகளை பயன்படுத்தி கர்மவினை பற்றியதோ இல்லை வேற போதனைகளை பற்றிய அந்த சிந்தனைகளை பயன்படுத்தி துன்பத்திலிருந்து விடுதலை அடைவதற்காகத்தான் அவர் அந்த நெறிமுறைகளை போதித்துள்ளார். அது ஒருவருக்கு தேவையா இல்லையா என்பது அவர் அனுபவிக்கக்கூடிய அந்த துன்பத்தை பொறுத்து இருக்கிறது. உண்மையிலே ஒவ்வொரு தனி மனிதர்களும் தான் துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அவர் ஏதேனும் ஒரு வழியை முயற்சி செய்து பார்த்துதான் ஆக வேண்டும். எந்த ஒரு முயற்சியோ வழிகளையும் பாதைகளையோ பின்பற்றாமல் ஒருவர் துன்பத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. மொத்தமாக எந்த ஒரு பாதையும் நாம் மறுத்துவிட முடியாது. ஆக பௌத்த போதனைகளை கட்டாயமாக ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவரவர்களுக்கு தேவை என்றால் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் தெரிந்து கொள்வது அவசியமாகும். அவற்றை ஆய்வு செய்து அனுபவித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பார்க்க வேண்டும். அதன் உண்மைத்தன்மையை அறிய வேண்டும். எந்த அளவுக்கு அது உண்மை என்று அறிய வேண்டும். ஆக முற்றிலுமாக இவையெல்லாம் கூடாது என்று ஒதுக்குவது என்பது நம்மளுடைய அறிவையும் விடுதலையையும் துன்பத்திலிருந்து விடுதலை கூடிய அந்த பாதையும் நாமளே அடைத்துக் கொள்கிறோம் என்று பொருள். அன்பான மக்களே, விதி என்று ஒன்று இல்லை. அதனால் அதை பற்றிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிறரால் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க படைக்கும் கடவுள் என்று யாரும் இல்லை. ஆனால் கர்மவினை என்பது நாம் செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு செயலுக்கான விளைவுகளை நாமே அனுபவிக்கிறோம். அவற்றை பற்றி விழிப்புடன் இருங்கள். உங்களுடைய செயல்களை பற்றி விழிப்புடன் இருங்கள். நாம் விதைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு தீய விதைகளுக்கான விளைவுகளை நாமே அறுவடை செய்ய நேரிடும். மறுத்தாலும் கூட, கர்மவினை பற்றிய போதனைகளை ஒருவர் மறுத்தாலும் கூட அதற்கு உண்டான விளைவுகளையும் அவர் அனுபவிக்கிறார். அதன் ஊடாக விளைவிக்கக்கூடிய அந்த பலன்களையும் அவரே அனுபவிக்கிறார். சில சந்தேகங்கள் ஏற்படலாம். தீமை செய்யக்கூடிய பலரும் நல்லதான வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், வசதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று கேள்விகள் எழலாம். உண்மையில் அவர் கடந்த காலங்களில் செய்த அந்த அவருடைய புண்ணியத்தின் காரணமாக ஒருவர் தற்போது நிகழ்கால வாழ்க்கையில் நன்மையை அனுபவிக்கலாம், சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம். ஆனால் நிலையானவை அல்ல. எப்போது அந்த அவருடைய அந்த புண்ணிய செயல்கள் தீர்ந்து போகிறதோ அவர் துன்பத்தை செய்ய நேரிடும். அவர் புண்ணியம் செஞ்சதினால் இப்போது நன்மையை அனுபவிக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கையில் நாம் நல்லாத்தான் இருக்கிறோம், வசதியாக இருக்கிறோம், எந்த ஒரு குறைவும் இல்லாமல் வாழ்கிறோம் என்ற எண்ணத்தில் தற்போது நிகழ்காலத்தில் ஒருவர் பாவங்களை செய்து கொண்டிருந்தால் அதற்கு உண்டான விளைவுகளை பின்னாளில் அவர் அனுபவிக்கக்கூடும். இப்போது அந்த செய்யக்கூடிய அந்த பாவ செயல்களுக்கு அவர் விழிப்புடன் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அதை செய்வார் என்றால் அதற்கு உண்டான அந்த விளைவுகளை பின்னாளில் அவர் அனுபவிக்க நேரிடும். ஆக அந்த விளைவுகள் அவரவர் அனுபவிக்கிறார். மற்றவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்ற பற்றிய கவலைப்படுவதை விட நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாகும். நாம் எவ்வாறு வாழ வேண்டும், எத்தகைய செயல்களை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடியது நம்முடைய வேலையாகும். ஆக அவரவருடைய கர்மவினியின் பலனை அவரவர் அனுபவிக்கிறார்கள். மற்றவர்களுடைய பற்றி கவலைப்படுவதை விட நம்மை நாம் மேம்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மை நாம் துன்ப கடலிலிருந்து விடுதலை பெற முயற்சிக்க வேண்டும். எனவே கர்மவினை ஒன்று இல்லை, விதி ஒன்று இல்லை என்று நம்பிக்கையில் மேலும் மேலும்
தீய செயல்களை செய்து கொண்டிருப்பதால் ஆழமான துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். எனவே தன்னுடைய செயல்களில் விழிப்புடன் இருந்து புண்ணியங்களை அல்லது நன்மைகளை செய்து மகிழ்ச்சியை அனுபவிக்க முயற்சிக்க வேண்டும். அன்பான மக்களே, விதி, கர்மவினை, நியதி இவற்றை பற்றிய ஒரு போதுமான சுருக்கமான ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் என்று நம்புகிறேன். இந்த போதனையின் விளைவாக உங்களுக்கு நன்மை சேரட்டும். எல்லா உயிர்களும் துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன். சப்பே சத்தா சுகி ஹுந்து.